வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மைவித்திரி பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா மனு கொடுத்து போராட்டங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஜல்லிக்கட்டு போல் இதற்கும் ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ஆகிப்போச்சு. பொறுமையாக தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கான பதில் எப்போ வரும் அப்படிங்கிறது இன்னுமே தெரியலைங்க. கோர்ட்டில் வந்து திரு சக்தியானந்தன் அவர்களோட சொத்துக்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இருந்தாலும் அவர் வந்து ஒரு வார்த்தையாவது பேசி மக்களுக்கு ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல, எந்த வீடியோவும் வரல. மக்கள் எல்லோரும் தவிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட இன்னுமே வந்து சேர கிடையாது. அதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டு அடிக்கடி அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து பேசினா மட்டும்தான் முழுமையாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நிறைய யூடியூப் சேனலில் வந்து இப்போ ஆப்பு வருது, அப்போ ஆப்பு வருது, திரும்பவும் வரப்போகுது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே, திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்புமே. ஏன்னா லாஸ்ட்டாக பணம் போட்ட யாருமே இது வரைக்கும் பணம் எடுக்கவே இல்லை. அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை. கம்பெனி வந்து இந்த 1 வருட காலமாக தொடர்ந்து ரன் ஆகி இருந்துகிட்டு இருந்தால் கூட லாஸ்ட்டாக பணம் போட்டவங்க எல்லாருமே அவங்க போட்ட பணத்தை எடுத்தே முடிச்சிருப்பாங்க. அவ்வளவு காலதாமதமும் ஆயிடுச்சு. சக்தியானந்தன் சார் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறது, ஒரு ஆறுதலுக்காகவாவது ஒரு வீடியோ சொல்லுங்கள். ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தையாவது தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் எப்போ கம்பெனி ஓப்பன் பண்ணுவீங்க, திரும்ப எப்போ ரன் ஆகும், திரும்ப எப்போ பணம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெளிப்படையாக சொன்னால் தான் வந்து நாங்கள் வந்து அதை நம்ப முடியும். நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிகிட்ருக்க முடியாது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் வாய் திறந்து பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். நண்பர்களே, இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பேசுனது சரியா தவறா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ்.